புதுசா கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளை மாதிரி இருக்கியல்ல. அந்த காலத்துல எல்லாம் உங்க தாத்தா என் முந்தானியே பிடிச்சுக்கிட்டு சுட்டுவாரு. அந்த அன்புடா என்ன உங்க தாத்தாவை என்னைய தேட சொல்லுது. நீ என்னடானா பொண்டாட்டி வந்த நாள்ல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா. என்னாச்சுல உனக்கு? எதுக்குல இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்கா? ஏல ஒண்ணு இல்லன்னு இப்படி சொல்லிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எப்பா ஜோசப், என்னாச்சுப்பா? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? என்ன மூஞ்செல்லாம் அங்கங்க வீங்கின மாதிரி தெரியுது. என்னாச்சுப்பா? ஓஹோ, இதுதான் விஷயமா? சரியா தூங்காம இருக்கிறதுக்கு மூஞ்சி அங்கங்க வீங்குறதுக்கு என்னல காரணம்? இத்தனை முட்டை முட்டுன ஏல குடிச்சிட்டியோ? என்னது குடியா? பேரவருக்கு பாட்டி அப்படி சொல்லியாவ? ஆமா, நீ எதுக்கு செவுத்துல போய் முட்டினா? எங்கெல்லாம் அடிபட்டுருக்கு காட்டுப்பா, மருந்து போட்டு விடி. இதுக்குதான் ஒரு ஆம்பளை போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தா போல. வலிச்சதுன்னா மருந்து எடுத்து போட வேண்டியதானே? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா உன் பொண்டாட்டி என்னெல்லாம் நினைப்பா? எப்பவுமே கலகலன்னு தானே வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பா. இப்பெல்லாம் என்னாச்சு, ஒரு மாதிரியே இருக்கா? என்னமோ சரியில்லை ஜோசப். ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். ஆமா ஆமா, தங்கமான பிள்ளைய உனக்கு பார்த்து கட்டி வச்சிருக்கோம். ஒழுங்கா அவளை பத்திரமா பாத்துக்க. ஆமால, நீண்டா வேற என்ன பக்கத்து வீட்டுக்காரன பாப்பா? வா மண்டாட்டிய நீ தான் பாத்துக்கிடணும். கடிந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த பிள்ளை தாங்கிட மாட்டா. ஆமா, பூ போன்ற மேனி. அவளெல்லாம் அதட்டி கூட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாப்பா ஜோசப், கைய கையெல்லாம் நீட்டி விடாத, பாவம் அந்த பிள்ளை. வாயெல்லாம் பூச்சி அப்புறாணி. என்ன டென்ஷன்? அப்படி பையன டென்ஷனு? உனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கும். பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியே 4 இடத்த சுத்தி பார்க்க போ. இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதல. அவ என்ன நினைப்பா? போய் உன் பொண்டாட்டி ரெடி ஆகி சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போப்பா. சரியான சோக்கராலதான் இருக்கான் உன் மவன். நீண்டா சரியான சாணி உருண்ட மாதிரி இருக்கான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்கான். இத்தனை நாள்ல என் பேராண்டி நல்லா சுறுசுறுப்பா தான் இருந்தான். இப்போ வர வர ஒன்னே மாதிரியே சாணி உருண்டியா ஆயிட்டு இருக்கான். பாத்துக்கோ. எத்தி என்ன ஏத்த எப்படி சொல்றிய? ஆமா, நீண்ட ஒன்னத்துக்கு உருப்படியா கால் விளங்கி போக மாட்டா. ஒரு வேலையை சொன்னா உருப்படியாவும் செய்ய மாட்டா. பூனை பிடிச்சுக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாத்துக்க. நான் என்னோட அக்கா தங்கச்சி வந்திருப்பாவ. வீட்டை போய் பேச போறேன். எத்தி இப்பயா? ஆமா, இப்பதான் போறேன். உங்களோட மாதிரியே வீட்டுக்குள்ளே உட்காந்து கும்மி அடிக்கிறதுக்கு நான் இந்த சாணி உருண்டையா? இந்த வயசுலயும் எங்க போனாலோ சுறுசுறுப்பா துள்ளி குதிச்சுட்டு சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரிவேன். ஒரே இடத்துல 1 மணி நேரம் உட்கார முடியாது. அப்படி உட்கார்ந்தா ஏதாவது நோய் வந்துட்டோன்னு எனக்கு சந்தேகம் வந்துடும். அதனால இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. நான் போய் அக்காவையும் தங்கச்சியும் மீட் பண்ண போறேன். ஜோசப், பாட்டி பத்தியா உன்னையால என்னையும் ஏசிட்டு போறாவ. நீ ஏன் எப்படி இருக்கா? என்னாச்சு உனக்கு? ஒழுங்கா இரு ஜோசப் சொல்லிட்டேன்.
அவரே உள்ள வந்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு தூங்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எப்படி தூங்குனேனே தெரியல. இனி அறியாம தூங்கிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? திடீர்னு பாதி தூக்கத்துல அவர் எழுப்புனாரா இல்ல என்ன ஆச்சுன்னே தெரியலமா. எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துட்டு ஏதோ சத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு முழிச்சிட்டேன். முழிச்ச உடனே அவர் தான் இருந்தாரு. அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டேம்மா. ஐயோ ரூபி, என்னம்மா சொல்றா? மாப்பிளைய அடிச்சிட்டியா? ஐயோ, நாசமா போச்சு. இப்போ என்னம்மா பண்றது? உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. அவர் போய் சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவரை நான் அடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில முழிச்சு எனக்கு நினைவு வந்த பிறகுதான் அவரை அடிச்ச விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை போய் பார்க்கவும் இல்ல, யார் முகத்தையும் பார்க்கவும் இல்ல. ரூம்குள்ளே தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குமா. ரூபி, எதுக்குமா அப்படி செஞ்சா? நான் தான் உன்னை கவனமா இரு சொன்னேன்ல. இப்ப எதுக்குமா இப்படி மாப்பிள்ளைய அடிச்சா? அது எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்லயே உன்னை வாழ விட மாட்டாங்களேம்மா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? நான் என்னம்மா பண்றது? முழிச்ச உடனே எனக்கு அடிக்கணும் தான் தோணுது. அதான் அடிச்சுட்டு அவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவர் ரூம் பக்கமே வரவும் இல்லை. நான் அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. பாவம், அவரு ரொம்ப அடிச்சிட்டேன் போல. இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு பயமா இருக்கு. நீ கிளம்பி வாரியா? நானா? நான் எதுக்குமாங்க? நான் வரல ரூபி. நீ எப்படியாவது பேசி சமாளிச்சிரு. அம்மா, நீ சும்மா என்னை பார்க்க வர மாதிரி வந்துட்டு போயா? இல்ல ரூபி, இப்ப நான் உடனே வந்தாதான் அவியலுக்கு சந்தேகமா இருக்கும். அப்போ இது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு அவியலே நினைச்சுக்கிடுவாங்கம்மா. நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் ரூபி. நீ இதை எப்படியாவது பேசி சமாளிச்சிரு. அம்மா, என்னம்மா வீட்டை சொல்றது? ரூபி, அது உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லு. அவிய அடிச்சியான்னு கேட்டா அப்படியான்னு கேளுமா. எதையாவது சொல்லி சமாளி. தூக்க கலக்கத்துல ஏதோ தெரியாம என்ன கைப்பற்றுக்கோன்னு சொல்லு. இப்படி எதையாவது சொல்லி சமாளிச்சிருமா. நான் வந்தாதான் பிரச்சனையாகும். போமா, போன வை. நான் மட்டும் ஒத்தையில எப்படி சமாளிக்கிறது? அவரு என்ன நினைப்பாரு? வீட்டுல உள்ளவங்களா என்ன நினைச்சிருப்பாங்க? பாட்டி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எல்லாம் போச்சு. நான் இப்ப எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? ரூபி, ரூபிமா. ஐயோ அத்தை, என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. அவர் என்ன சொன்னாரோ? ரூபி. அத்தை வாங்க. ரூபி, என்னாச்சுமா? என்ன ரூம்லயே உட்கார்ந்துருக்கா? காஃபி குடிக்க கூட வரல. நான் டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்பவுமே காலையில முழிச்சு வந்துருவா. எனக்கு என்னாச்சுமா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. அப்புறம் ஏமா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா? வெளியே வா. நான் டிஃபன்லாம் செஞ்சுட்டேன், சாப்பிடலாம் வா. அத்தை, அவரு யாருமா? ஜோசப்பா? வெளியே தான் இருக்கான். அவரு எதுவும் சொல்லலையோ? என்னதுமா? ஒண்ணும் இல்லத்த. ஓ, அத கேக்குறியா? என்னதுத்த? அவன் தெரியாம செவுத்துல முட்டிக்கிட்டானாமா. அப்படியா? ஒண்ணும் இல்லம்மா, மறந்து போட்டா சரியாயிரும். ஓட்ட சொன்னானோ? இல்ல, ஒரு மாதிரி இருந்தாரு. ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்லிட்டேன். மறந்து போட சொல்லிருக்கேன். மறந்து போட்டுற சரியாயிரும். எத்த, அவரு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லலையா? அதான் சொன்னேனேம்மா, செவுத்துல முட்டிட்டான்னு. அத நினைச்சிட்டா நீ ஒரு மாதிரி ரூமுக்குள்ளே உட்கார்ந்துருக்கியா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அவன் நல்லாதான் இருக்கான். வாமா, சாப்பிடலாம் வா. சரிதா, போங்க வாரேன். சரிம்மா. ஜோசப் இவ்ளோ நல்லவரா இருக்காரு. என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம இருக்காரு. என்னை காப்பாத்துறதுக்காக செவுத்துல முட்டிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவ்ளோ நல்லவரா இவரு. ச்சே, நான் தான் இவரை சரியாவே புரிஞ்சிக்கல. இவர்கிட்ட எனக்கு இருக்க பிரச்சனையை சொன்னா கூட கண்டிப்பா கோவப்படாம புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மாவும் அன்னைக்கு அதை தான் சொன்னாங்க. நேத்து அழகா இவரு தூங்க வரும்போதே இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி சந்தர்ப்பம் கிடைச்சா அவர்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும். ஏக்கா, இன்னைக்கு முழுக்க நீங்க எங்க கூட தான் இருக்கணும். என் வீட்டுல தான் சாப்பிடணும் சொல்லிட்டேன். தங்கச்சி, என் பேத்தி இன்னைக்கு சமைச்சு வைக்கேன்னு சொன்னா அங்கதான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். இல்லக்கா, என் வீட்டுல தான் நீங்க சாப்பிடணும். ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருக்கணும். இன்னைக்கு என் மருமவ சமைச்சிட்டு இருக்கா. கிறிஸ்துமஸ்க்கு வந்தாவல்ல, இங்கதான் இருக்காவே. அதனால நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுல தான் சாப்பிட வரணும்க்கா. ஏக்கா, நீங்களும் வந்துருங்க. தங்கச்சி, மணி கூப்பிடவே வேண்டாண்டா. நான் குடுக்குடுன்னு ஓடி வந்துடுவேன்.
இன்னைக்கு அக்காவையும் கூட்டிட்டே வந்துடுயே. கூட்டிட்டு வரான்டா, நானே உங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். மருமவ தானே சமைச்சிட்டு கிடக்கா, என்ன சொத்த நேரம் பேசிட்டு பிறகு போவோம் என்னக்கா. சரிம்மா தங்கச்சி, கண்டிப்பா வாரேன். நீ இவ்வளவு விரும்பி கூடும்போது எப்படி வராம இருக்க முடியும்? என் பேத்தி தன்னைக்கு நான் தங்கச்சி வீட்டுல சாப்பிடுன்னு சொல்லிடுறேன், சரியாம்மா? சரிங்கக்கா. எம்மா தங்கச்சி, உன் பேரனும் பேத்தியும் இப்ப எப்படி இருக்காவே? கல்யாணம் நினைச்சபடிக்கு முடியாம அந்த பிள்ளைக்கு உன் பேரன் கூட நடந்து போச்சு. நல்லபடியா சந்தோஷமா வாழியாவல? எங்க சந்தோஷமா வாழியாவ? அவ கதவை மூடிட்டு உறங்கிறியா, இவன் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து படுத்துக்கிறியா. நேற்று ராத்திரி தான் ஒன்னாதான் படுக்கணும்னு சத்தம் போட்டு 2 பேரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சேன். என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. காலையிலேயே வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். என்னலன்னு கேட்டதுக்கு செவுத்துல முட்டிட்டேங்க. நானும் என்னத்த சொல்லன்னு தெரியாம புலம்பிட்டு இங்க வந்துட்டேன்க்கா. அப்படியா? அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையாமா? ஏக்கா, பிடிச்ச மாதிரியும் தெரியல, பிடிக்காத மாதிரியும் தெரியல. அது என்னன்னு எனக்கே சரியா தெரியலக்கா. நானே புரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏக்கா, என்ன ஆனாலும் சரி, இப்ப தாலியே கட்டியாச்சு. 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, அவையதான் ஒத்துமையா வாழணும். எல்லாரும் என்ன புடிச்சு பையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே. போ புடிச்சிறாங்க. அவங்க பியானுக்கு என்ன குறைச்சல், நல்ல பைய, பார்க்கவும் சேகர் கடங்காதான் இருக்கான். உங்க மருமவளும் கொடுமைப்படுத்துறவ மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். ஆமாண்டா தங்கச்சி, அந்த பிள்ளைய ஒரு குறை கூட சொல்லவே முடியாது. தங்கம்னா தங்கம், சுக்க தங்கம். அப்படியாம நல்ல பிள்ளையா? ஆமாக்கா, தங்கமான பிள்ளை. நானும் தங்கச்சியோ உங்க வீட்டுல போய் 2 நாள் தங்கி இருந்தோமா, அப்படி பாத்துக்கிட்டா. ஆமாக்கா, அங்க போயிருக்கும் போது என்னையும் அக்காலையும் நல்லா பாத்துக்கிச்சு அந்த பிள்ளை. 3 வேளையும் சமைச்சு போட்டது அந்த பிள்ளைதான். என்ன ருசியா சமைக்கிறாங்கிறிய. தங்கமான பிள்ளை. என் பேரனுக்கே கட்டிடலான்னு நினைச்ச கல்யாணம் நின்று போன உடனே. ஆனா அதிர்ஷ்டம் அக்கா வீட்டுக்கு அடிச்சிட்டு. சரி, என் பேரனுக்கும் வேற நல்ல பிள்ளை கிடப்பா, அக்கா பேரனுக்கு கட்டிட்டு போட்டோன்னு நினைச்சிட்டேன். இப்ப என்னடானா இவ இப்படி சொல்லியாவ. தங்கச்சிமா, எந்த பிரச்சனையும் இல்லடா, 2 பேரும் நல்லா தான் இருக்காவே. ஆனா திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டுல, அதான் 2 பேரும் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காவேன்னு நினைக்கேன். போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா தங்கச்சி, கவலைப்படாத, போக எல்லாம் சரியாயிடும். நம்மள இந்த வயசுக்கு எத்தனை வீட்டுல எத்தனை கல்யாணத்தோட பார்த்திருக்கோம். முதல்ல பிடிக்கவே பிடிக்கல, சேர்ந்து வாழவே விருப்பம் எல்லாம் பாவே. பிறகு பார்த்தீங்கன்னா 2-3 பிள்ளைகளை பெற்றிட்டு சந்தோஷமா வாழியதே நம்ம பார்த்திருக்கோம்ல. ஆமாக்கா, பிடிக்காம 2 பேரு சேர்ந்து வாழ்ந்தவியலும் இருக்காவே. மனசுக்கு பிடிச்சி காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு பிரிஞ்சவியலும் இருக்காவே. அதனால இந்த வாழ்க்கையில நம்ம எதையும் சொல்ல முடியாதுல்லக்கா. அதனால போக போக அவியலே ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சிடுவாவன்னு நானும் விட்டுட்டேன். ஏக்கா, அதுக்குன்னு கண்டுக்கிடாம விட்டுறாதங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க பேரன் தான் ஏதோ பிடிவாதம் பிடிச்சிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். ஏன்னா ரூபி பிள்ளை நல்ல பிள்ளைல்ல. ஆமாமா தங்கச்சி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை கூட வாழ்றதுக்கு இவனுக்கு என்னதான் கேடுன்னு எனக்கும் தெரியல. இனி அப்படிலாம் சும்மா விட மாட்டேன். 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வச்சே தீருவேன். இங்க பாருமா தங்கச்சி, அப்படி பொதுவா நம்மளும் சொல்லிட முடியாதுல்ல. திடீர்னு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதுவும் சுவாடி மாறி. அதனால அந்த பிள்ளைக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. நம்ம ஒருத்தரே சொல்ல முடியாது. அதனால ரொம்ப பிடிபிடின்னு பிடிக்காம கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லதுதான். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். யார் மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியவா செய்யும். ஏக்கா, பெரியக்கா சொல்றதும் சரிதான். நீங்க பிள்ளைல போட்டு ரொம்ப பேசாதங்க, கொஞ்சம் விட்டு பிடிங்க. போக எல்லாம் சரியாயிரும். ஓ சரிம்மா தங்கச்சி, நீ சொல்றது சரிதான். நானும் அவியல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு, என் பேரன் மட்டும் அந்த பிள்ளை கூட வாழ மாட்டேன்னு சொன்னா அப்புறம் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவேன்.